Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு saree குள்ள blouse எப்படி பண்ணலாம்னு பாப்போம். பாருங்க இதுல ஒரு பீகாக் வந்து ஆல்ரெடி இருக்கு. அதே நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம். இதுல இருக்க பீகாக்கை நீங்க நீட்டா வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்க black and white பண்ணிட்டீங்கன்னா அதோட நமக்கு sketch கிடைக்கும். அந்த sketch-ஐ நீங்க trace பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க print out வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க trace பண்ணிக்கலாம். அதை வந்து நான் இப்படி ப்ளவுஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். 4 பக்கமும் நல்லா பின் பண்ணிவிட்டு உள்ளே பிளாக் கார்பன் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் லைட்டாக, இது ஸ்டிச் ப்ளவுஸுங்கிறதுனால லைட்டாக தான் இருக்கும். அதுக்கு மேலே பென்சிலில் இன்னொரு தடவை ட்ரா பண்ணிக்கிட்டேன்னா இப்போ இது வந்து நான் பிளாக் கலர்லேயே அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால பிளாக் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம ரொம்ப சின்ன ஃப்ரேம் 4 இன்ச்சுக்கு அளவுக்குலாம் கிடைக்கும். அதை நம்ம இதுமாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நான் ஸ்டெம் ஸ்டிச்சில் தாங்க பண்ண போகிறேன். பீகாக்கோட ஃபுல் ஃபெதர் பாடி எல்லாமே ஸ்டெம் ஸ்டிச்சில் தான். ஸ்டெம் ஸ்டிச்சுக்குள்ள டியூட்டோரியல் நான் முன்னாடியே கொடுத்துருக்குறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ரிவர்ஸில் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டுகிட்டே வரணும். முன்னாடி உள்ள ஸ்டிச்சை ஒட்டுற மாதிரி ஒரு சின்ன ஸ்டிச் எடுத்துக்கோங்க. நூலை கீழே பிடிச்சிக்கோங்க. ஊசி மேலே வரணும். சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போடுங்க. அப்போ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இப்போ இதை வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். பிளாக் கலர் சில்க் த்ரெட்டில் அதை இந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக போட்டுக்கோங்க. அந்த அவுட்லைனை ஒட்டியே ஃபுல்லாக நான் இப்போ ஸ்டெம் ஸ்டிச் போடுறேன். இந்த மாதிரி பாடிக்குள்ளே லைன் ஃபெதர்ஸ் எல்லாமே ஸ்டெம் ஸ்டிச்சில் போட்டுக்கணும். இப்போ அந்த ஐஸ்க்கு வந்து 2 தடவை இந்தமாதிரி ஊசியில் ரோல் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ரைட் சைடில் ஊசியை கீழே மெதுவாக இழுங்க. ஸோ அப்போ ஒரு நாட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த பீக் வந்து அதே ஸ்டெம் ஸ்டிச்சில் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. ஸோ இது அப்படியே நம்ம சாரியில் இருக்கிற டிசைனை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு போடுறோம். நமக்குள்ள சைஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது எனக்கு இந்த சைஸ் 7 இன்ச்சுக்குள்ளே வேணும், 4 இன்ச்சுக்குள்ளே வேணும், அந்த மாதிரி. நான் இது 4 இன்ச், இது வந்து 6 இன்ச்சுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 6 இன்ச் அளவுக்குள்ள அளவு எடுத்துகிட்டு அதை நான் ட்ரேஸ் பண்ணி அப்படியே இதில் வந்து காப்பி பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் பிஃபோர் ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறேன். ஸோ இன்னொரு தடவை ட்ரேசிங் அப்படியே பென்சில்லையும் ஒரு தடவை வரைஞ்சிக்கிட்டு, அதனால தான் இவ்வளோ நல்லா திக்காக தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஃப்ரேம் வச்சுட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஒரு நாட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன். இது நம்ம லெக்ஸிடேசி மெத்தடில் அந்த ஃப்ளவர்ஸை நம்ம ஃபில் பண்ணிடலாம்.
சின்ன சின்ன பெட்டல்ஸாக இருக்கிறதுனால லேசி டேஸிலே பண்ணிடலாம். ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து அதே பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நீடில் எடுத்து ஒரு செயின் பண்ணிவிட்டு அதை உடனே லாக் பண்ணிட்டா அதுதான் லேசி டேஸி. அதோட டீட்டெயில் டுட்டோரியலும் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஈஸியானது தாங்க. இது வந்து ஊசி மேலே வரணும், நூல் வந்து ஊசியை சுற்றி இருக்கணும். ஸோ அப்போ ஒரு அழகாக ஒரு லூப் கிடைக்கும், அந்த லூப்பை உடனே லாக் பண்ணிடணும். அவ்வளோதான். இது மாதிரி லீஃப் அந்த ஃப்ளவர் எல்லாமே லேசி டேஸியில் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஸ்டெம்ஸ் மட்டும் ஸ்டெம் ஸ்டிச்சில் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு நடுவில் ஒரே ஒரு கோல்டன் ஸ்டோன் ஒட்டிக்கோங்க, அது அழகாக இருக்கும். பீட்ஸ் வேணும்னா பீட்ஸும் வச்சுக்கலாம், இல்லைன்னா கோல்டு கலர் த்ரெட்டில் வந்து நீங்கள் ஒரு நாட் போடலாம். ஸோ நான் வந்து ஒரு கோல்டன் கலர் ஸ்டோன் வைக்க போகிறேன். நான் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபுல்லாக பண்ணிவிட்டேன், அங்கங்கே அந்த ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிறேன். இப்போ நெக்லையும் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு டிசைன் பண்ணுவோம். இது ஸ்கொயர் நெக்னால இந்த ஸ்கொயரோட டர்னிங்லேருந்து ஃபஸ்ட் ஆரம்பிப்போம். அதிலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சி ஹெம் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ்குள்ளேயே இப்போ நான் டிசைன் வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி 6 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி லேசி டேஸிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிக்குவோம். அந்த ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளேயே வரைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளவருக்கும் இன்னொரு ஃப்ளவருக்கும் இடையில 1.25 இன்ச் இடைவெளி விட்டு இந்தமாரி ஒரு டாட் வச்சுக்கிறேன். பக்கத்தில் வேணால் நீங்கள் குறைச்சிக்கலாம், பட் நான் 1.25 இன்ச் அளவுக்கு டாட் வச்சுட்டு அதில் இந்த ஃப்ளவர்ஸை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி 6 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதுக்கு இடையில இந்த மாதிரி ஸ்டெம்ஸ் போட்டு லீவ்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே வரைஞ்சிடலாம். ஆனால் கரெக்டாக அந்த ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் அந்த சைஸை. ஸோ இது பாருங்கன்னா இப்போ அது லேசி டேஸி அதே நம்ம ஸ்லீவ்ஸில் பண்ண மாதிரியே பண்ணி ஸ்டோன்ஸும் வச்சு முடிச்சுட்டேன். நெக்கை சுற்றி ஒரு பார்டரும் நமக்கு அழகாக பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இப்போ 2 பக்கமும் பீகாக் ஒன்று பார்த்துட்ருக்கிற மாதிரி அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ட்ரேஸ் பண்ணணும், இன்னொன்று அதோட பேக் சைட் ரிவர்ஸில் வச்சு இன்னொன்று ட்ரேஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஒன்று பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் முன்னாடி பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஸ்டெம் ஸ்டிச்சில் வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். லேசி டேஸி ஸ்டெம் ஸ்டிச் இதை வச்சு தான் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சாரியோட இது எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுதுன்னு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.